திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு ஹைகோர்ட் கிளையில் தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயில் நிர்வாகம் தர்காவை வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபம் ஏற்றுவது என்பது கோயில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு என தேவஸ்தானம் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறது. பல ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகேதான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கோயில் நிர்வாகத்துக்கே முழு அதிகாரம் உள்ளது என்று தேவஸ்தானம் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறது. திருப்பரங்குன்ற தீபம் தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயில் நிர்வாகம் தர்காவை வழக்கில் எலும்புதாரர்களாக சேர்க்கவில்லை என்று தேவஸ்தானம் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறது. தீபம் ஏற்றுவது என்பது கோயில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு என்றே தேவஸ்தானம் தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளது. பல ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகேதான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தற்போது இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது, விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கினுடைய நீட்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் BS ராமன், அதே போன்று சண்முக சுந்தரம் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருந்தனர். கோவில் தரப்பு கடந்த வெள்ளிக்கிழமை தங்களுடைய வாதத்தை வைத்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த பொழுது அன்று மாலை முடிவடைந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் அமர்வு தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை இந்த விசாரணை துவங்கி இருக்கிறது. கோவில் தரப்பில் தங்களுடைய வாதங்களை முதல் தரப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தங்களுடைய வாதங்களை பிரதானமாக சொல்வது, இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் கோவில் நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. தனிநபர் உரிமையெல்லாம் இங்கு நிறைவேற்ற முடியாது. அதே போன்று கோவில் நிர்வாகத்தென்று ஏற்கனவே பல சட்ட விதிகளை அறநிலைத்துறையின் சார்பாக விதிகளில் சட்ட விதிகளில் இருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கோவில் நிர்வாகத்தை மனுதாரர் தங்களுடைய வழக்கில் எதிர்மனுதாரராகவே சேர்க்கவே இல்லை. நீதிமன்றம் தான் தாமாக முன் வந்து தர்காவையும் இவர்களையும் தற்போது கோவில் நிர்வாகத்தை நீதிமன்றம் தாமாக முன் வந்து சேர்த்திருக்கிறது. அதே போன்று தர்காவையும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து சேர்த்திருக்கிறது என தெரிவித்தார். அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவு குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது கோவில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு என தேவஸ்தான சார்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் தற்போது தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக இந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. கோவிலின் பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்கு தனிநபர் கோரியிருக்கிறார். அது அவருக்கான உரிமையே கிடையாது. இதெல்லாம் கோவிலுக்கான சட்டத்திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை. மலை மீது தீபம் ஏற்றுவதற்கும் வீட்டில் தீபம் ஏற்றுவது என்பதும் வேறு வேறு. மனுதாரர் தன்னுடைய வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது போல் இதெல்லாம் நினைக்கிறார் என்று கூறி தொடர்ந்து தங்களுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தீபமேற்று விவகாரத்தை கோவிலையில் கட்டாயப்படுத்த முடியாது. கோவிலுடைய அடிப்படை பராமரிப்பு திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற கடமை அரசுக்கும் அறநிலையத்திற்கு தான் உண்டு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற நடைமுறை ஆகம விதிப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவே தொடர்ச்சியாகவும் உள்ளது. இந்த நடைமுறை தான் பாரம்பரியமாகவும் வழக்கமான நடைமுறையாகவும் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாக கோவிலின் சார்பாக தேவஸ்தானின் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கோவிலுக்கான உரிமை என்பது அவர்களுக்கான உரிமையில் தனிநபர் தன்னுடைய விருப்பத்தை கொண்டு வந்து வேறு இடங்கள் தீபம் ஏற்றுங்கள் என்று கூற முடியாது. அதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்கின்ற கருத்தை தற்போது கோவில் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.